ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் தினேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் தாங்க இருக்கோம். ஸோ ஹாங்காங்கில் நான் என்னோடய போர்ட்டில் எனக்கு ஃபோன் அலோடு இல்லை. ஸோ நான் அப்போவும் அதை மீறி வீடியோ எடுத்தேன். செக்யூரிட்டிஸ் கேமராவில் பார்த்துட்டு என்ன அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோனை வாங்கி வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தாங்க என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே என்னுடைய கம்பெனி எங்களுக்கு ஷட்டல் பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹாங்காங்கில் போர்ட்டில் இருந்து ஒரு மெயினான சிட்டிக்கு போனோம். ஸோ இது நம்ம கொரியா ஜப்பான்லாம் எப்படி போனோமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் க்ளீனாக இதுவாக இருந்துச்சு. இங்கே என்ன எனக்கு ஷாக்காக இருந்துச்சுன்னா, பெருசாலாம் எனக்கு நம்ம ஊருக்கும் இதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. என்னென்னு நான் நிறைய மெக்கானிக் ஷெட்ஸ் அங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த காரை டெக்கரேட் பண்ணுவாங்களே, அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அது இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க இங்கே. ஸோ அது நிறைய பார்த்தேன் ஷாப்ஸு. ஸோ அப்படியே நான் ஃபுல்லாக ஷட்டில் பஸ்ஸில் போயிட்டு தான் இங்கே பில்டிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹைட்டாலாம் இருந்துச்சுங்க. நம்ம இதுவரை நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஹைட்லலாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஹாங்காங்கில் ஸ்பெஷல் அது. ஸோ அப்படியே நாங்கள் ஷட்டில் பஸ்ஸில் போயிட்டு அப்படியே நான் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணியிருப்பேன் பில்டிங்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இங்கத்துடைய மணி வேல்யூ என்னன்னு நம்முடைய இந்தியன் மணி 35 ருபீஸ் தாங்க இங்கே ஹாங்காங்கில் $1 இருக்குது. அது இங்கே டாலர் தான் சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்கூலுங்க இது. ஸோ நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. இது பேர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சியூயோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு. ஸோ அதனால் இது ஃபுல்லாக இதுவும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே இருக்க மக்கள் என்ன மாதிரி உணவுலாம் சாப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் நம்மள மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. லைக் இங்கே நம்ம ஊரில் நம்ம மோமோஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வாண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக லைக் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு வாண்டானு, சுக்கினி வெஜிடபிள் வச்சு வாண்டானு, சிக்கன் வாண்டான், அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். மோஸ்ட்லி உங்களுடைய ஃபுட் நூடுல்ஸு பேஸ் பண்ணி, சாஸ் பேஸ் பண்ணி, லைக் எல்லாத்துலேயுமே சோயா சாஸ் இருக்கும். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னு இவங்க யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே சிசமி ஆயில் தான். ஸோ சிசமி ஆயில்லாம் அந்த நல்லெண்ணெய் தான் இது. ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா, இங்கே இருக்கிற மக்கள் அந்த எண்ணெய் தான் மோஸ்ட்லி இல்லை, 99% அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஆனால் இவங்களுடைய ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமான்னு கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில ஃபுட்டு சாப்பிட முடியும், ஒரு சில ஃபுட் சாப்பிட முடியாது நம்மளால். அந்த மாதிரி இவங்க மோஸ்ட்லி நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸ்பூன்ஸ் ஃபோர்க்கு ரேர் தான் அது. ஸோ நம்மளும் ஒரு பெரிய பெரிய பொருளை சாப்பிட முடியும். பட் ரைஸ்லாம் நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு நான் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. நம்ம ஷட்டில் பஸ்லேருந்து அப்படியே இறங்கும் போது டிரைவருக்கு ஒரு பாய் சொன்னோம். அவருக்கு சுத்தமாக புரியல என்னன்னு, அவருக்கு சுத்தமாக இங்கிலீஷும் தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ் மட்டும் தாங்க தெரியும், வேறு எதுவுமே தெரியாது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோடனே லைட்டாக அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் மட்டும் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அம்பரல்லா எடுத்துகிட்டு வரல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு அந்த ஷாப்புக்கு போகிறோமே அப்படியே நடந்தே போயிட்டோம். ஸோ போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்கிற நிறைய மாலுக்கெலாம் போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற ஃபுட்டுடைய ப்ரைஸு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இங்கே நம்ம பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஸோ அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் என்ன மாதிரி இருக்குது, இது எல்லாமே எடுத்துருப்பேன் நான் வீடியோ. ஸோ இந்த பில்டிங்ஸ் என்னுடைய ஃபோன்லேயே கவர் ஆகலாங்க, அவ்வளோ ஹைட்டு. ஸோ இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் தான் இங்கே இருக்கிறது. அடுத்து இது தாங்க அந்த லைக் ஒரு மால் இது. ஸோ நாங்கள் உள்ளே போகல. ஸோ வெளியே இந்த இது பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம்.
அதே மாதிரி இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி தாங்க. ஸோ நம்ம என்ன கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம ரோட் கிராசிங் கூட இருந்து பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் போவாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மைண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடெலாம் க்ராஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, வாக்கிங் சிம்பிள். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ அப்போ மட்டும் தான் க்ராஸ் பண்ணுவோம். அதை மீறி நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஃபைன் அந்த மாதிரி இருக்கும். இங்கே மட்டும் அந்த மாதிரி இல்லை. நான் போன எல்லா கண்ட்ரிலையுமே லைக் கனடாவில், யூஎஸில், ஜப்பானில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மழை ரொம்ப வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக எங்கேயும் வெளியே போகல.